என்னை விடுதலை செய். பஷீர், உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்கு என்ன வேண்டும் கேள். இம்ரான், சாராத் மலை தொடரின் குகையில் இருக்கும் அற்புத விளக்கு எனக்கு சொந்தமாக வேண்டும். அதன் உடைமைக்காரன் யார் என்று தெரிவித்தருள வேண்டும். அற்புத விளக்கின் இப்போதைய உடைமைக்காரன் அலாவுதீன். யார் அந்த அலாவுதீன்? அவன் எங்கே இருக்கிறான்? அரேபியாவில் பாக்தாத் என்னும் நகரத்தில் வசித்த தையக்கார முஸ்தபாவின் மகனே அந்த அலாவுதீன். இம்ரான், அந்த அலாவுதீனை தாங்கள் எனக்கு காண்பிக்க வேண்டும். இதோ பார். அலாவுதீன், அலாவுதீன், எழுந்திருப்பா, நேரமாகுது. உன்னை போல இருக்கிறவங்க எல்லாம் பள்ளி வாசல்ல தொழுக முடிஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. நீ ஒருத்தன் தான் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க. பள்ளிக்கூடத்துக்கும் போகல, பள்ளி வாசலுக்கும் போகல. என்னடா புள்ள நீ இப்படி கவனிக்காம விட்டதுனாலதான் இருந்த துணி கடையை கடங்காரங்க பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ துணிக்கடை முஸ்தாபா மகனுங்கிற பேரு மட்டும்தான் மிச்சம். நீ இப்படி பொறுப்பில்லாம இருந்தா என்னமா அது இப்படி காலையில தொந்தரவு பண்ணிட்டு? நீ போமா, எனக்கு கொஞ்சம் தூங்க விடுமா. அல்லா, என் மகனுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். அல்லாட்ட சொல்லிட்டல, இனிமே அவர் பார்த்து பாரு, எனக்கு கொஞ்சம் தூங்க விட. சரிப்பா, உன் இஷ்டப்படியே இரு. இந்த மோதிரத்தை அணிந்தவனின் ஆணைக்கு நான் கட்டுப்படுவேன். என் உதவி தேவைப்படும் போது இந்த மோதிரத்தை தேய்த்தால் நான் தோன்றுவேன். அடியனுக்கு ஒரு சந்தேகம். முன்ன பின்ன தெரியாத நாம போய் கூப்பிட்டா அலாவுதீன் நம்மோட வருவானா? என்னோட இந்த சின்ன மூளைக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரியுது. அலாவுதீன அவனுடைய அம்மா நம்மோட அனுப்பாது. நம்மளா இருந்தா இப்படி தெரியாதவங்களோட அனுப்புவோமா? அனுப்பவே மாட்டோம். நீ போய் வெளியே இரு. உங்கள் அருமை ஹிம்ராத் வந்திருக்கிறேன். இம்ரான், அறிமுகமே இல்லாத நாம் போய் கூப்பிட்டா அலாவுதீன் எப்படி வருவான்? அதற்கு ஒரு யோசனை சொல்லுங்கள். அலாவுதீனுக்கு அப்துல்லா என்று சித்தப்பா இருந்தார். அவர் கப்பல் விபத்திலே இருந்தது எல்லோருக்கும் தெரியும். அவர் சாகவில்லை என்று கூறிக்கொண்டு அவரது உருவத்திலே நீங்கள் சென்றால் காரியம் வெற்றி அடையும். சரி இம்ரான், நீ போகலாம். ஏ பஷீர், கூப்பிட்டீங்களா? என்ன பஷீர், இப்போ நான் அலாவுதீனோட சித்தப்பாவா மாற போறேன். நீ என்னோட மனைவியா மாற போற. நான் உங்க மனைவி. அலாவுதீன் வீடு எங்கப்பா இருக்கு? உங்களுக்கு யார பார்க்கணும்? அலாவுதீன் அதோ. நீ அலாவுதீன் தானே? ஆமா.
மகனே, நீங்க யாரு? என்ன தெரியலையா அலாவுதீன்? நான் தாப்பா உங்க சித்தப்பா அப்துல்லா, உங்க பாப்பாவுடைய தம்பி. அல்லா, நீங்க செத்து போயிட்டீங்களே. இல்லப்பா, நான் செத்து போனதாக தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் உயிரோட இருக்கேன். அப்படியா? இவதான் உங்க சித்தி ஜைனபா. அலைக்கும் சலாம். வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். என்னடா என்னடா உங்க அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? காலையில போனவா சாயந்தரம் தான் திரும்பி வரா. இவ்வளவு நேரம் எங்கடா சுத்திட்டு இருந்த? அந்த பசங்களோட வந்திருக்காங்க. யாருடா அது? செத்து போன உங்க வாப்பாவா? பாப்பா பத்தி அப்படிலாம் சொல்லாதம்மா. வேற யாருடா வந்திருக்காங்க? சித்தப்பாவும் சின்னம்மாவும் வந்திருக்காங்க. சிப்படா, உங்க வாப்பாவுக்கு முந்தையே உங்க சித்தப்பா செத்து போயாச்சு. நீ என்ன சொல்ற? வேணா வந்து பாரு. அன்னைக்கு என்ன அடையாளம் தெரியல? நீ அப்துல்லா இல்ல? இவதான் என் பிபி சைனபா. சைனபா, இவங்கதான் எங்க அண்ணி, அலாவுதீனுடைய அம்மா. இவ பிறந்தப்பதான் நீ வியாபாரத்துக்காக வெளியூர் புறப்பட்ட. அப்போ கடல்ல கப்பல் மூழ்கி நீ செத்ததா? சாவல செத்தீங்க? சாவல சொன்ன மாதிரியா? கப்பல் மூழ்கினது என்னவோ வாசவத்தான், ஆனா அதுல நான் இறக்கல. எப்படியோ தப்பிச்சு பஸ்ரா போய் சேர்ந்துட்டேன். இவளை நிக்கா பண்ணிக்கிட்டு அங்கேயே குடியேறிட்டேன். அங்க எனக்கு ஏகப்பட்ட வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணி, எனக்கு நெஞ்ச விட்டு நீங்காத துக்கம் எங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியலையேங்கிறதுதான். இங்கிருந்து வந்த ஒரு வியாபாரி மூலமா தான் அப்புறம் இறந்து போன செய்தி கேட்டு உடனே இங்க புறப்பட்டு வந்துட்டேன். எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல். உன்னை பார்க்க முடிஞ்சதே, அதுவே ரொம்ப சந்தோஷம். அப்துல்லா, உங்க அண்ணன் எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்காக யாருமே இல்ல. ஏன் இல்ல? நான் இல்லையா? தர்காவினுடைய தங்க கலசம் போல உங்களுக்கு ஒரு மகன் இல்லையா? அதானே. கஷ்டப்படாதீங்க அண்ணி, உங்களை பாதுகாக்கத்தான் அல்லாஹ் வந்து எங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நீ என்னம்மா என்ன அழுதுகிட்டு? சைனபா, உட்காருமா. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க சித்தி. இவ்வளவு கனமா இருக்கு, இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் தங்கமா? ஆமாப்பா, அது தங்கம் தான். இதுவும் தங்கமா? அது கூட தங்கம் தான். எனக்கு அம்மாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் தர்றேன்ப்பா. டேய், சித்தப்பாவை தொந்தரவு செய்யாதடா. இந்தப்பா சாப்பிடு. நான் உனக்கு வேற தரேன், நீ சாப்பிடுப்பா. பரவாயில்லம்மா, அவன் சாப்பிட்டுட்டு மீதியை நான் சாப்பிடுறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் சீக்கிரமா சாப்பாடு தயார் பண்றேன். இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அலாவுதீன் அவர் முடியலையே. அவர் ஒன்ன மாதிரி இல்ல, நல்லா பதிலுக்கு பதில் உரைச்சிட்டு தான் வந்திருப்பாரு. அபூபக்கர், அபு அபு இல்ல? ஏ, திரும்ப எங்கேயாவது போய் சண்டை போடவா? ஏப்பா இப்படி ரெண்டு பேரும் ஊர் சண்டைக்கு போறீங்க? இல்லம்மா, எங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. உங்க சித்தப்பாவா? அவர் செத்து போல இறந்துட்டாங்களா? தெரியுமா? அலாவுதீன் சித்தப்பா திரும்பி வந்திருக்காராம். சித்தப்பாவா? இறந்து போன அப்துல்லாவா? அவர் செத்து போல, நான் அவர்கிட்ட கேட்டேனே. இப்ப ஒரு பெரிய பணக்கார வியாபாரியா திரும்பி வந்திருக்காரு. இது பாருங்க, இதெல்லாம் சித்தப்பா தான் கொண்டு வந்தாரு. கூட சின்னமாவும் வந்திருக்காங்க. யா அல்லாஹ். அப்துல்லா, இவன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி விளையாட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க முடியும்? இவன் வாப்பா இருந்திருந்தா இவன் ஏதாவது ஒரு நல்ல வழிக்கு கொண்டாந்துருப்பாரு. அன்னைக்கு இனிமே அந்த கவலையே. எனக்கு பஸ்ராவுல பெரிய வியாபாரம் இருக்குல்ல, இவனை நான் அங்க கூட்டிக்கிட்டு போறேன். வியாபாரம் எல்லாம் கத்து கொடுத்து அவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்து கடை வச்சு கொடுக்க போறேன். இவனை ஆளாக்குறதுக்காக எத்தனை லட்சம் செலவானாலும் செலவழிக்க நான் தயாரா இருக்கேன். அன்னைக்கு அலாவுதீனை விட்டு பெயருக்கு கட்டமா இருந்தா இப்ப நான் அவனை கூட்டிக்கிட்டு போக விரும்பல. இதுல எனக்கு சந்தோஷம்தான், வருத்தமே இல்ல. அல்லாவோட கிருபையால என் மகன் நல்லவனா வந்தா போதும். நீ எங்க வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போ. இவனை நான் எங்கேயோ கொண்டு விட போறேன். திரும்பி வந்தா ராஜகுமார்னா தான் வருவான். அல்லா, கொண்டு விடுங்க சித்தப்பா, கொண்டு விடுங்க. அம்மா, நான் சித்தப்பா கூட போறத முடிவு பண்ணிட்டேன். போகலாம், அவனே போகலாம். நாளை காலையிலேயே புறப்படலாம். அப்போ புறப்பட தயாராயிட்டியா? காலையில காலையில
அப்துல்லா, என் மகனை உன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இனிமே அவன் சுகதுக்கம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அண்ணி, இவனை பெரிய ஆளாக்கி வியாபார உலகத்தின் சக்கரவர்த்தியாக நான் திருப்பி அனுப்புவேன். அது என்னுடைய கடமை. பாப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போய் வாப்பா. பஸ்ராவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு. அப்ப பத்தியா, அங்க ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதை இப்படி எடுக்கணும். தங்கம் இருக்கா சித்தப்பா? அங்க ஒரு விளக்கு இருக்கு. அதை எடுத்தா அதை வச்சு வேணுங்கிற தங்கத்தை வரவழைக்கலாம். கிளீம் ஹீம் கேம் கேஞ்சம்பா. பயப்படாதே மவனே, இந்த குகைக்குள்ள இறங்கி நடக்கணும். இந்த குகை கடைசியில உள்ள ஒரு விளக்கு இருக்கு. அதை நீ எடுத்துக்கிட்டு வரணும். ஐயோ, ஒரே இருட்டா இருக்க, எனக்கு பயமா இருக்கே. நீங்களும் துணைக்கு வாங்கலாம் சித்தப்பா. என்னால வர முடியாதப்பா. இந்த மோதிரத்தை போட்டுக்கோ. உனக்கு எந்த ஆபத்தும் வராது. தைரியமா போய் விளக்கு எடுத்து போகணும். ஒண்ணு பண்ணுவோமா சித்தப்பா? என்ன? பஸ்ரா போயிடுவான். அங்க இருந்து வர்ற வழியில இதெல்லாம் வந்து பஸ்ஸா எல்லாம் அப்புறம் போகலாம். நீ உள்ள எட்டி பாருங்கண்ணா. சரி, அப்ப நான் எட்டி மாத்திரம் பாக்குறேன். எட்டி பார்த்தா போதும். இந்தாங்கம்மா, அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. வீட்டுல செஞ்சதுமா. அல்லாவுதீனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாம இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? நீங்க சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுறேம்மா. இப்போ என் மகன் என்ன செய்யறானோ என்னமோ. நான் உங்கள் அடிமை ஹிம்ராத். எனக்கு அடிமையா? ஆம், இந்த மோதிரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படித்து நடக்கும் அடிமை. ஹுசூர், உங்களுக்கு என்ன வேண்டும்? உத்தரவிடுங்கள். என்ன, வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? ஹுசூர், என் கையில் ஏறிக்கொள்ளுங்கள். இம்ராத், நீ போலாம். தேவைப்பட்டா கூப்பிடுறேன்.
அம்மா திரும்பி வந்துட்டியா நீ? நல்லா இருக்கு. என் மகன் அவன் சித்தப்பா கூட போய் நல்ல வியாபாரத்தை கத்துக்கிட்டு அதுக்குள்ள கடை திறக்க வந்துட்டானே. அம்மா அது சித்தப்பா இல்லம்மா. சித்தப்பா இல்லாட்டி வேற யாரா? டேய், முன்னால எனக்கு எந்த உபகாரம் இல்லடா. கேடு கட்டு போ, நீ உட்பட மாட்டேன். ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளு. அது சித்தப்பா இல்ல, மந்திரவாதி உருவம் மாறி வந்திருக்கான். என்ன மந்திரவாதியா? ஆமாம்மா, என்ன கொல்றதுக்காக அங்க கொண்டு போனான். அந்த மந்திரவாதி என்ன ஒரு பாழும் குகைக்குள்ள பிடிச்சு தள்ளிட்டான். அங்க ஒரே பயங்கரமான பிசாசும் பூதமா இருந்துச்சு. நானா இருக்கிறதுனால தப்பிச்சு வந்தேன். அப்படியா? உன்னை அல்லாதாப்பா காப்பாத்தினாரு. நீ இன்னும் என்ன சரியா நம்பல. இந்த பாரு, இந்த விளக்கு எடுக்கிறதுக்காகத்தான் என்ன அவங்க திட்டம் போட்டு கொண்டு போயிருக்கான். இது ஏதோ அற்புதமான விளக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கு நான் கொடுக்கலையா, அந்த கோபத்துல என்ன குகைக்குள்ள போட்டு மூடிட்டான். ஒரு பூதம் தான் என்ன அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்துச்சு. வேணாப்பா, பூதம் பிசாசெல்லாம் நமக்கு வேணாம். முதல்ல இந்த விளக்க கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போட்டுடு. எல்லாம் என் மக எதையோ பார்த்து பயந்து பூதம் பிசாசுங்கிறானே. காலையில தர்காவை கூட்டிக்கிட்டு போய் வந்திருக்கணும். ஆமா, பசிக்குதாப்பா? பசிக்குதே. சரி, சாப்பிடுங்க, ஏதாச்சும் கொண்டு வரேன். யார் நீ? நான் தான் சம்ரல் அமீர், பூதங்களின் பூதம். 7 கடலுக்கு அப்பால் அரக்கு மாளிகையில் இருக்கும் உங்கள் அடிமை. நீ இங்க எதுக்காக வந்த? இந்த விளக்கு யார் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு நான் அடிமை. அவர்கள் சொன்னதை செய்வது என் கடமை. அப்ப இந்த மோதிரத்தில் ஒரு பூதம் இருக்கே, அது? அவன் ஹிம்ராத், சின்ன பையன். நான் அவனை போல் 1000 மடங்கு சக்தி படைத்த பூத உலகின் சக்கரவர்த்தி. இந்த விளக்கை தேய்த்தால் வருவேன், போவென்றால் போவேன். நான் உங்கள் அடிமை. ஆணையிடுங்கள், வேண்டியதை தருகிறேன். எனக்கு ரொட்டியும் கோழியும் வேணும். நீ சரியான பூதங்கிறத காட்டிட்ட பத்தியா? இந்த கோழி எப்படி சாப்பிடுறது? பொரிச்ச கோழி வேணும். உங்கள் சித்தம். நல்லா இருக்கு. அமீர், நீ இப்ப போ, நான் கூப்பிடும் போது வா. என்னடா? என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? ரொட்டியும் பொரிச்ச கோழியும் என் தோஸ்து கொண்டு வந்து கொடுத்தா. தோஸ்தா? எனக்கும் அந்த மாதிரி கௌரவமான தோஸ்தெல்லாம் இருக்கு. சாப்பிடு. நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பலன் இல்லாமல் போய்விட்டன. அந்த விளக்கு எனக்கே சொந்தமாக வேண்டும். அதற்கு தாங்கள் தான் மனமிறங்கி அருள வேண்டும். பஷீர், அடுத்த சூரியோதயம் முதல் நான் மீண்டும் நோன்பு நோற்று பிரார்த்திக்கப் போகிறேன். அதற்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளையும் செய். அல்லாவின் கிருபையால் அன்பு ஆட்சி நடத்தும் பாக்தாத் பேரரசருக்கு சாம் தேச மன்னர் பணிவன்புடன் எழுதும் மடல். என் மகள் சுகர்பான் ராஜகுமாரியும் அவளது கணவர் பஸ்ருல் ஜமால் ராஜகுமாரரும் அஸ்மீருக்கு தன் பரிவாரங்களுடன் செல்கின்றனர்.
வழியில் தங்கள் புனித மண்ணான பாக்தாத்தில் சற்று தங்க திட்டமிட்டுள்ளனர். உதவிகள் தேவைப்பட்டால் செய்தருள வேண்டுகிறேன். இப்படிக்கு சாம் தேச மன்னர் ஜலாலுதீன் அல் ரஷீத். மீர் கோசிம், ஷஹன்ஷா, ராஜ மரியாதையுடன் ராஜாங்க விருந்தினர்களாக அவர்களுக்கு வரவேற்பு வசதிகள் செய்து கொடுங்கள். உத்தரவு ஷஹன்ஷா. நாம் எப்போது அஸ்மீருக்கு போகிறோம்? நாளை காலையில் ராஜாவை பார்க்கலாம். ராஜாங்க முறைப்படி மன்னரை பார்த்துவிட்டு அஜ்மீருக்கு புறப்படலாம். என்ன நான் சொல்ற சரிதானே? வா, ராஜ நர்த்தகிகள் நமக்காக வெகு நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள். போலாம். ம். ம். சபாஷ். உன் பெயர் என்ன? அலாவுதீன் ஷான்ஷா. நாளை சபையில் சந்திப்போம். யார் அங்கே? அலாவுதீனை பாதுகாப்போடு அழைத்துச் செல்லுங்கள். இளவரசி ரோஷினியை நான் அழைத்ததாக சொல். பாப்பா, வா மகளே. சாம் தேசத்து இளவரசியின் கணவர் பசுலுல் ஜமால். அங்கு இளவரசி சுகுர்மான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடு. மீர் காசிம், நம் நாட்டில் கொள்ளைக்காரர்கள் அட்டகாசம் துவங்கியுள்ளது. சேனாதிபதியான நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? வேதனைப்படுகிறேன் ஷஹன்ஷா. இந்த சம்பவம் பற்றி விசாரிக்கிறேன். வேதனைப்படும் தளபதி நமக்கு தேவையில்லை. நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்யும் கயவர்களை நடுத்தருவில் நிறுத்தி கைகால்களை வெட்டி பாடம் கற்பிக்கும் தளபதிதான் நமக்கு தேவை. முகமது ஹுசேன், தீமைகளை எதிர்த்து போராட துணிவுமிக்க இளைஞர்கள் இந்த பாக்தாத்தில் யாருமே இல்லையா? ஏன் இல்லை? நான் இருக்கிறேன் ஷாஹன்ஷா. ஷாஹின்ஷா, இந்த நாட்டின் சிம்மாசனத்தை பாதுகாக்க பல யுத்தங்களில் தன் உயிரையே பணைய வைத்து போராடியவன் தான் என் மகன் கமருதீன். மீர் காசிம், ஷஹன்ஷா, இன்று முதல் நீங்கள் தளபதி பொறுப்பில் இருந்து விலக்கப்படுகிறீர்கள். இனிமேல் இந்த நாட்டின் கஜானாவுக்கு பொறுப்பதிகாரியாக இருந்து வாருங்கள். ஷஹன்ஷா, தங்களுக்கு கமர்வேன், பிரதம மந்திரியின் மகனான கமர்வேனை நம் நாட்டு தளபதியாக நியமிக்கிறேன். இந்த பாக்தாத் மண்ணில் ஏதாவது அக்கிரமம் நடந்தால் அதற்கு எதிராக இந்த வாள் பயன்படட்டும். தங்கள் உத்தரவை என் உயிரையும் கொடுத்து நிறைவேற்றே ஷாஹன்ஷா. கமருதீன்! 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 நமது விருந்தாளியாக வந்திருந்த சாம் தேசத்து இளவரசியையும் அவரது கணவரின் உயிரையும் காப்பாற்றிய அலாவுதீனை இந்த நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. அலாவுதீன், அலாவுதீன், உனது வீரம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக விளங்க இந்த ரத்னங்களையும் தீனார்களையும் உனக்கு பரிசாக அளிக்கிறேன்.
ஆலம்பனா அம்மா ஐயோ அம்மா அமீர் அம்மாவுக்கு என்னாச்சு? ஆலம்பனா, உன் தாயார் விளக்கை தேய்த்ததும் நான் பிரத்யட்சமானேன். என்னை பார்த்து பயந்து மூர்ச்சியாகி விழுந்து விட்டார்கள். பாவம். உனக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே அவங்களுக்கு பயந்த சுபாவம். ஐயோ தண்ணி வேற இல்ல இந்த அறையில. தண்ணி இப்போ அந்த பக்கம் பா. அம்மா 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 அலாவுதீன், பயப்படாதீங்கம்மா. இது அமீர், என்னோட சிநேகித பூதம். நம்மள ஒண்ணும் செய்யாது. கண்டவங்க கூட சேர்ந்து சுத்தினேன்னு கவலைப்பட்டேன். இப்போ பூதம் பிசாசுங்க கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டியா? இந்த விளக்கை தேடி என்னை வரவழைத்தால் நீங்கள் என்னிடம் ஏதாவது கேட்டே தீர வேண்டும். நான் கொடுத்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் என் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். என்னிடம் ஏதாவது கேளுங்கள். சரி சரி, நீ அழாத. அம்மா ஏதாவது கேளுமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், முதல்ல அதை போ சொல்லு. நீ சரி பாவம், ஏதாவது கேளுமா. இந்த தலை வெடிச்சா என்ன கதையை அவன் யோசிச்சு பாரு. கேளுமா. உடுத்திக்கிறதுக்கு நல்ல துணி கொண்டு சொல்லு. நல்ல துணி கொண்டா. தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல புதன்தான். அமீர், இந்த வீட்டை ஒரு நல்ல மாளிகையா மாத்தி கொடு. அலாவுதீன், உண்மையிலேயே உன் பூதம் அபூர்வ சக்தி படைச்சதுதான். இப்ப என்ன சொல்றீங்க? அலாவுதீன் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன் சொன்னீங்களே, இப்ப என்ன வேணும் கேளுங்க. மகனே, நீ இனிமேயும் பொறுப்பில்லாம இருந்தா நல்லா இருக்காது. பேசாம உன் வாப்பாவுடைய கடையை மீட்டி ஏதாவது வியாபாரம் செய். அவ்வளவுதானே? அலாவுதீன், இந்த பூதத்தை வச்சுக்கிட்டு ஒரே நிமிஷத்துல எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டா பாக்குறவங்க ஏதாவது சந்தேகப்படுவாங்க. அதனால நமக்கு ஆபத்தம் வரும். பின்ன எப்படி? ஒண்ணு செய், சாமநாட்டு இளவரசிய கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து நீ காப்பாத்தினதுக்கு ராஜா பரிசு கொடுத்தாரு இல்லையா, அந்த பணத்தை வச்சு கடையை ஆரம்பிச்சதா சொல்லு. அதே பணத்தை வச்சுதான் வீட்டையும் கட்டினதா சொல்லு. அப்ப சந்தேகம் வராது. சரிம்மா. இந்த அமீர் பத்திய ரகசியத்தை நீ யாருகிட்டயும் சொல்லாது. நான் சொல்லுவேனா? அது சரி, இப்ப பயம் போயிடுச்சா? நமக்கு உதவி செய்யறவங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அம்மா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கத்தான் இந்த அமீர் புதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. சரி, நான் போய் ஜமீலாவையும் அபூபக்கரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்களும் இந்த வீட்டை பார்க்கட்டும். அமீர், நீ காணாம போயிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். கமருதீன் இங்கே? என்ன சேனாதிபதியாக நியமித்திருக்கார்கள். தெரியும்.
என்னென்னமோ சொல்லத்தான் ஓடி வந்தேன். ஆனா இப்ப என்ன சொல்வது, எப்படி சொல்வதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புரியவில்லை. இளவரசின் ஆணைக்கு என்றும் கட்டுப்பட்டு நடப்பவன் நான். நீங்கள் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டியது எனக்கல்ல, மன்னருக்குத்தான். இளவரசிக்கு நான் இது அன்பளிப்பாக தர விரும்புகிறேன். இந்த பாக்தாத் நாட்டை விட விலை மதிப்புடையதா உங்களுடைய இந்த அன்பளிப்பு? இல்லை என்று நான் நினைக்கிறேன். கமருதீன், நீங்கள் போகலாம். கமருதீன், இளவரசி சொன்னதை கேட்டீர்களா? இளவரசி தனியே இருந்து ஓய்வெடுக்கவும் உல்லாசமாக இருக்கவும் ஏற்படுத்தப்பட்ட மாளிகை இது. இந்த இடத்திற்கு அனாவசியமாக எந்த ஆண்களும் வர அனுமதி கிடையாது. ஓஹோ, அப்ப மௌலவி சாஹேப் நீங்க? கமருதீன், மௌலவி அந்நிய மனிதர் அல்ல. இவர் இந்த அரண்மனையின் ராஜகுரு. என்னையும் என் தந்தையையும் எழுத்தறிவித்து வளர்த்தவர். இவர் மீது இந்த ராஜ குடும்பத்திற்குள்ள நன்றியும் கடமையும் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. நீங்கள் போகலாம். உங்க ரொம்ப நாள் குறை தீர்ந்துருச்சு. பாப்பா எழுந்த கடிய மகன் மீட்டுட்டான். எப்படியோ என் மகன் ஒரு வழியா நல்ல ஆளாயிட்டான். அது போதும் எனக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? கைராசி, அதாவது முதல்ல வியாபாரம் பண்ணுங்க. சரி, ஜெமீலோடைய பாப்பாவுக்கு உடுப்பு தைக்க துணி கொடு. அதானே எனக்கா வாங்கி தர போறீங்க? அலாவுதீன், எனக்கு என்ன தர போற? இந்த கடையில முதல்ல தைக்க போற உடுப்பு உனக்கு தான். ராஜாங்க அறிக்கை. இதனால் எல்லோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இளவரசி ரோசினி நாளை பௌர்ணமி நீராட உத்தியாவனம் வர இருக்கிறார். அந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் வீதிகளில் நடமாடக்கூடாது. மீறினால் சிரச்சேதம் செய்யப்படும். இது பாக்தாத் பேரரசின் ஆணை. இளவரசி பிடிக்கிறது ஊருக்கே தெரியணுமா? தந்தூரா போட்டு சொல்றாங்களே. ஜுமாத் 16 அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ராஜாங்க முறைப்படி அரசுக்குமாரி குளிக்க போவாங்க. அன்னைக்கு யாரா பார்த்தாங்கன்னா தலையே வெட்டிடுவாங்க. ஐயே, வருஷத்துல ஒரு தரம் தான் இளவரசி குளிப்பாங்களா? அப்படி இல்ல. ஜுமாத் 16 நாள் ராஜகுமாரி பிறந்த நாள். அன்னைக்கு விசேஷ குளியல். அதனால்தான் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அதானே. ராஜகுமாரி குளிக்கிறத ஆம்பளைங்க யாரா பார்த்தாங்கன்னா அவங்க அழகுல மயங்கிடுவாங்களாம். அதனாலதான். ராஜகுமாரி பார்த்ததுமே மயங்க வைக்கிறாள் அழகிய. ஷாயின் ஷா, காளிதான் தீவு மன்னர் ஷா அஸ்மான் தங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். என்ன விசேஷம்? காளிதான் தீவு மன்னர் தனது மகன் இளவரசர் அப்துல் ஹசனுக்கு நமது இளவரசியை பெண் கேட்கிறார். முகமது ஹுசேன், நமது இளவரசிக்கு நிக்காக் செய்ய வேண்டிய வயது வந்து விட்டது. இது குறித்து நாமும் சீக்கிரமே முடிவெடுக்க வேண்டும். இளவரசியினுடைய விவாக விஷயத்தில் அவசரப்பட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி சொல்லுவதற்கு காரணம், ஷாயின் ஷா, பாக்தாத் நகரத்தில் இருந்து 42 நாள் பயண தூரத்தில் இருக்கிறது காளிதான் தீவு. அப்படி இருக்க இளவரசியை இவ்வளவு தூரத்திற்கு அப்பால் மனமுடித்து கொடுத்தால் அந்த பிரிவை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்காகத்தான் சொன்னேன். நீர் சொல்வது உண்மைதான். அன்பு மகள் ரோஷினியை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இந்த பாக்தாத் நகரத்திலேயே நமது இளவரசி ரோஷினிக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்துக் கொள்ள முடியும். இளவரசியை நிக்கா செய்து கொள்ள தகுந்த அரச குடும்பங்கள் இல்லை என்றாலும் கூட அந்த அளவுக்கு புகழ்பெற்ற குடும்பங்கள் பாக்தாத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. முகமது ஹுசேன், நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லையே. ஷாயின் ஷா, இது விஷயத்தில் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன் என்று தாங்கள் எண்ணிவிடக் கூடாது. தாங்கள் பிரியப்பட்டால் இளவரசியை மணக்க எனது மகன் கமருதீனுக்கு தகுதி உண்டு என்று நான் நினைக்கின்றேன். முகமது ஹுசேன், இளவரசி நிக்காக்கு விஷயமாக நான் நினைக்கும் போதெல்லாம் கமருதீன் ஞாபகம் எனக்கு வரவில்லை. கமருதீன் சிறந்த வீரன். இந்த சாம்ராஜ்யத்திற்கே அரசனாகும் தகுதி அவனுக்கு இருப்பது உண்மை. மௌலவி சாஹேப், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இது விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு கூற வேண்டாம் ஷாயின் ஷா. அதுவும் சரிதான். முகமது ஹுசேன், இளவரசியின் திருமண விஷயத்தில் மௌலவியின் கருத்து தான் நமது கருத்து. உங்கள் இஷ்டம் ஷாயின் ஷா.
இளவரசி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் திருமண விஷயமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. உங்களை மணக்க போகிற அந்த இளவரசன் யாரு? ராஜகுமார் இல்ல, மந்திரிகுமார் கமருதீன். எனக்கு கமருதீனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் கூட யார் வாழ முடியும்? இது ஆலோசனையா இல்ல தீர்மானமா? ஆலோசனை தான் நடக்குது. இந்த திருமணம் நடக்காது இளவரசி, நடக்காது. இளவரசிக்கு இஷ்டமில்லாத இந்த கல்யாணத்துக்கு அல்லாவே அனுமதிக்க மாட்டார். உங்க விருப்பம் போலத்தான் எல்லாமே நடக்கும். மனச மாத்தி அவரை சம்மதிக்க வைக்க நான் பட்ட பாடு. காரியம் கைகூடி வரும்போது அந்த மௌல்வி குறுக்க பூந்து கெடுத்துட்டான். உனக்கு அந்த இளவரசிக்கு அடுத்த பௌர்ணமியில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்சேன். ஏன் அந்த மௌலிக்கு உனக்கு ஏதாவது விரோதமா? எனக்கு தெரிஞ்சபடி ஒண்ணும் இல்ல. பிறகு ஏன் அப்படி செஞ்சான்? திமிர். ஓ, இந்த கல்யாணம் நடக்காது போனா வேற யாருமே காரணம் இல்ல, அந்த மௌல்விதான். கமருதீன், பாக்தாத் நகரத்து மணிமுடி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மௌலின் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மௌலவி மௌலவி முகமது ஹுசேன், இன்று நாம் நகர்வலம் சென்று பார்க்க வேண்டும். புதிய தளபதி கமருதீன் நாட்டை எப்படி கண்காணிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? மாறுவேடமிட்டு புறப்படுங்கள். கமருதீன் கடமை தவற மாட்டான். மந்திரியாகவும் தந்தையாகவும் இருந்து உறுதியாக சொல்கிறேன், தங்களின் ஆணை ஷாயின் ஷா. ஆலம்பனா, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என் மகனை பாத்தியா எப்படி இருக்கான்? என் மகனை உடனே குணப்படுத்தணும். அம்மா, எனக்கு சுகமாயிடுச்சு, எனக்கு குணமாயிடுச்சு. அதுக்கு ஏன்டா அப்படி குதிக்கிற? பேசாம தூங்கு. சரி, நான் தூங்குறேன், நீ போமா. இப்ப என் உடம்ப எதமா பிடிச்சு விட ஆளு வேணுமே. ஆலம்பனா, நான் இல்ல. நீ எதுக்கு? நல்ல பருவ மங்கைகள் வேணும். பருவ பெண்களா? கூட்டு வர. அம்மா வராங்க. என்ன நான் மறந்தே போயிட்டேன். ராஜா உனக்காக 1001 தினம் பரிசமிச்சிருக்காரு. அப்படியா? என்ன நீ இன்னும் தூங்காம இருக்க? அழகான பெண்கள் பணிவிடைக்கு வேணும். என்னடா அது இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணணும். சரி சரி, நீ தூங்கு. அம்மாட்ட போய் இதெல்லாம் சொல்றது. இப்படி தாங்கன்னா அடிக்கடி வளரிடுவங்க. வளருவேன். உன்னை சும்மா விடக்கூடாது, உன்னை தண்டிக்கணும். இங்க வா. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல. அந்த சீசாவுக்குள்ள போ. மாட்டேன் 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 மாட்டேன். உள்ள போ. இனிமே இப்படி செய்வியா? இன்னைக்கு பூரா இதுக்குள்ளேயே கிடக்கணும். அதான் உனக்கு தண்டனை. இம்ரான்
குருவின் அற்புத வழக்கு எனக்கு கிடைக்கவில்லை. அதை அடைய இனி ஒரு முறை நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். இனி உனக்கு உதவ என்னால் முடியாது. சர்வசக்தி படைத்த அந்த மோதிரத்தை நீ இழந்து விட்டாய். என்னை இனி அழைக்காதே. இம்ரான், இம்ரான். அல்லாவுதீன், ஒண்ணு சாப்பிடாமயே இருக்கப்பா. வந்து ஏதாவது சாப்பிடுவா. எனக்கு ஒண்ணும் வேணாம்மா. ஒண்ணு வேணும்னா எப்படிப்பா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு படைப்பா. அம்மா சத்தியமா சொல்றேன், எனக்கு பசிக்கல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க போய் சாப்பிட்டு படுங்க. போங்கம்மா. சரி. ஆரம்பனா ஷம்ரல் அமீர், எனக்கு உடனே ராஜகுமாரி சந்திக்கணும். அவ கூட பேசணும். இது தேவையா? அமீர், நான் ராஜகுமாரியை சந்திச்சு அவ கூட பேசியே ஆகணும். இது என்ன பிரமாணம்? நீங்க அங்க போறீங்களா? அவங்கள இங்க கொண்டு வரட்டுமா? ரெண்டு வேண்டாம், வேற எங்கேயாவது சந்திக்கிறேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம். அமீர், ஆரம்பனா, எனக்கு இப்பவே ராஜகுமாரி பார்த்தாங்க. என்ன உடனே அங்க கொண்டு போ. ஆரம்பனா. யார் நீங்க? என்ன தெரியல? நான் தான் அலாவுதீன். அரண்மனை அந்த புறத்துல உங்களுக்கு என்ன வேலை? அந்த புறத்துல மட்டுமல்ல, எந்த புறத்துல இளவரசி இருந்தாலும் அங்க நான் இருப்பேன். ஓஹோ, அவ்வளவு துணிச்சலா? நான் எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? என் தலை காணாம போயிடும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அரசருக்கு மதிப்பு கொடுப்பேனே தவிர பயப்பட மாட்டேன். அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த அலாவுதீன் பயப்படுவான். எனக்கு கூட இளவரசியை பத்தி அரசர்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நாள் பௌர்ணமி இரவு, இளவரசியின் முகம் போல முழு நிலவு என் நெஞ்சில சாஞ்சு என்ன காதலிக்கிறதா, மனப்பூர்வமா விரும்புறதா இளவரசி சொல்லல. அது அது நான் கண்ட கனவு. இது கனவுல்ல, நினைவு. மார்வேஷத்துல என் கடையில துணி வாங்க வந்தது கனவுலையா இல்ல நினைவுலையா? இப்போ அப்பாவை கூப்பிடு. ஏன் அந்த சிரமம் கூட இளவரசிக்கு வேணாம். நானே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். இளவரசியும் நானும். அலாவுதீன், நான் பாப்பா கிட்ட சொல்வேன்னு சொன்னதே நிஜம் நம்பிட்டீங்களா? தங்கத்தை தரம் பார்க்கணும்னா உரைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆழ தரம் பார்க்க பேசி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தரம் பார்த்துட்டியா? தங்கத்தை விட தரமான மனசு.
அல்லாவுதீன், என்னடா கடை திறக்க நேரமாச்சு, புறப்படல? இங்க உட்கார்ந்துட்டு என்ன யோசனை? எப்ப பார்த்தாலும் கடை, வியாபாரம், சம்பாத்தியம் இவ்வளவுதானா? வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லையா? எனக்கு என்னப்பா, கடைக்கு போறதுக்கு நேரமாச்சேன்னு கேட்டேன். எனக்கு என்ன, உட்கார்ந்தா உட்காரு, இல்லைன்னு போ. வியாபாரத்துக்கு அம்மா, என்னடா? நல்ல கையே. சரி சரி, விஷயத்துக்கு வா. அது நான் சொல்லுவேன், அப்புறம் நீ உனக்கு என்னத்துக்குடா சின்ன பையன், உனக்கு வேணாம் அப்படிம்ப. என்னத்துக்கு? சொல்லு மகனே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொன்னேன்னா உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன்ல. நிறைவேற்றி வைப்பேன்ல? அப்ப அலீஃப்னு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, நீங்க தனியா வீட்டு வேலையெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால நான் உடனே ஒரு நிக்காக செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கு தானே இவ்வளவு பெரிய பீடிகை போட்டேன். இன்னைக்கே பொண்ணை தேடுறேன். அந்த கஷ்டமே உங்களுக்கு வேணாம்மா. நான் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன். பொண்ணு யாருன்னு சொல்லு. இன்னும் பெரிய இடத்துல இருக்கு. எங்க வேணும்னாலும் இருக்கட்டுமே. அவங்க பாப்பா யாருன்னு சொல்லு, நான் போய் கேக்குறேன். அவ பாப்பா நம்ம நாட்டு ராஜா. பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த நாட்டு இளவரசி ரோஷினி. என்னடா மகனே சொல்ற? உன் தலைக்கு ஆபத்து. விளையாடுறியா? நிஜமா சொல்ற. அல்லாஹ், விபத்தை விலைக்கு வாங்கிக்கிறியடா? நீ பயப்படாதம்மா. நான் ராஜகுமாரியை சந்திச்சு பேசிட்டேன். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம். நீ எனக்காக உடனே அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட பொண்ணு கேட்கணும். போக மாட்டியா? சரி, அப்படின்னா நான் ராஜகுமாரியை பலவந்தமா தூக்கிட்டு வந்துருவேன். ஐயோ வேண்டாம் மகனே, நானே போறேன். உன் தலையை வெட்டுறதுக்கு பதிலா உனக்காக என் தலையை வெட்டட்டும். இல்லம்மா, இன்னைக்கு நம்ம ராஜா முடிசூடி பட்டத்துக்கு வந்த நாள். இன்னைக்கு பிரஜைகள் என்ன கேட்டாலும் மனசு கோணாம தர்றது வழக்கம். அது தெரிஞ்சுதான் உன்னை அனுப்புறேன். சரி, போறேன். அமீர், என்னுடைய அம்மா இந்த தேசத்து ராஜாவை சந்திக்க போறாங்க. அவங்க கொண்டு போறதுக்கு தேவையான பொக்கிஷங்களையும், அந்த பொக்கிஷங்களை கொண்டு போறதுக்கு தேவையான குட்டிகள் வேணுமா ஏற்பாடு செய். இந்த பெண்கள் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும் போதும் போதும். அம்மா, யார் நீங்கள்? என் பெயர் பாத்திமா, அல்லாவுதீனுடைய தாயார். உங்களுக்கு காணிக்க சமர்ப்பிக்கவே வந்திருக்கிறேன். ஓ, என் உயிரை காப்பாற்றிய அலாவுதீனுடைய தாயாரா நீங்கள்? அலாவுதீன் மீது எனக்கு எப்பவும் பிரியமுண்டு. ஆமா, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஷாஹின் ஷா, என் மகன் அல்லாவுதீனுக்கு ஒரு பெண் மீது காதல். அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான். பலே, பிறகு என்ன? பெண்ணின் பெற்றோரை அழைத்து நிக்காக முடிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். அந்த பெண் நாங்கள் கனவில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த அந்தஸ்துள்ளவள். அந்தஸ்தாவது கௌரவமாவது அல்லாவின் பார்வையில் இந்த பூமியில் வாழும் எல்லோருமே சமந்தான். அந்த பெண் யார் சொல்லுங்கள். அலாவுதீனுக்கு நான் நிக்காக செய்து வைக்கிறேன். அது உங்கள் மகள் ரோஷினி இளவரசி தான் மகாராஜா. என்ன திமிர் உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தால் இளவரசியை பெண் கேட்க வருவாய் நீ? இவங்களை கொண்டு போய் சிறையில் தள்ளி சித்தவதை செய்யுங்கள். நில்லுங்கள். இன்றைக்கு நான் பதவியேற்ற நாள், அதனால் உன்னை விட்டு விடுகிறேன். மேலும் அலாவுதீனுடைய தாயார் இனிமேல் இம்மாதிரி எண்ணத்தோடு இங்கு வரக்கூடாது. போய்விடு. அம்மா,
அரண்மனையில என்ன அவங்க கொல்லாம விட்டது நீ செஞ்ச பாக்கியம். என்ன சிரிச்சதும் பண்ணி சிப்பாய்கள் சுத்தி வந்துட்டாங்க. அல்லாவோட கிருப்பையால எப்படி ஒண்ணு தப்பிச்சு வந்துட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வரக்கூடாதுன்னு ராஜாவோட ஆணை. இத பாருப்பா, இனிமே அந்த ராஜகுமாரியோட நெருப்பே வேண்டாம். நீ அவளை மறந்துரு. என்னம்மா இந்த நேரத்தில்? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளம்மா. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஆமா, எது வேண்டுமானாலும் கேள், அதை நிறைவேற்றி வைக்கிறேன். பாக்தாத் மன்னர் வாக்கு தவற மாட்டார் என்பது எனக்கு தெரியும். நான் இப்பொழுது கேட்கப் போவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி. எனக்கு புரியவில்லையே. அலாவுதீனின் உம்மாவை அவமதித்து அனுப்பிவிட்டீர்களே. ஆமா, உன்னை நிக்காஹ் செய்து கொள்ள அலாவுதீனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? அந்தஸ்து இருந்தால் மட்டும் போதுமா? எந்த ராஜகுமாரனையும் விட அலாவுதீன் வீரத்தில் சளைத்தவர் இல்லையே. அவருடைய வீரத்தை பலமுறை நீங்களே பாராட்டவில்லையா? நீ என்னமா சொல்லுகிறாய்? இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? நான் அலாவுதீனை நேசிக்கிறேன். ரோஷனே. ஆமா, அலாவுதீனை தவிர வேறு யாரையும் நான் நிக்காக செய்து கொள்ள மாட்டேன். இவ்வளவு விலை மதிப்பில்லாத ரத்தனங்களையும் பவளங்களையும் சாதாரண மனுஷ ராஜாவுக்கு பரிசளிக்க முடியாதே. அலாவுதீனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதான் எனக்கும் சந்தேகம். இதுல ஏதோ ரகசியம் அடங்கி இருக்கு. சலாம் அலைக்கும். இந்த துணி பாருங்க, இது பாருங்க. வேற அலாவுதீன், வெளிநாட்டு ரத்ன வியாபாரிகளிடம் நடந்த கொள்ளைக்காக உன்னை கைது செய்து வரும்படி மன்னர் உத்தரவு. நானா? எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. அது மன்னர் தர வேண்டிய தீர்ப்பு. இவனை பிடிச்சு கட்டி இழுத்து வாங்கடா. சால். எனக்கு ஒண்ணு. அப்பு, அலாவுதீன், அலாவுதீன். பாக்தாதில் நடந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இவன் தான் காரணம். நம்முடைய விருந்தாளியா வந்த சாம்தேச ராஜகுமாரிடம் கொள்ளையடிச்சதும் இல்லாமல் நாட்டில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் காரணம் இவன் தான். செய்யறதையெல்லாம் செஞ்சுவிட்டு சாம்தேச ராஜகுமாரியை காப்பாத்துறது போல நடித்தான் இவன். ஒரு சமயம் உங்க உயிரையும் காப்பாத்தனாலோ. அது ஒரு நாடகம் தான். கொள்ளைக்காரர்களை உங்க மேல ஏவி விட்டு விட்டு அவங்களோட போராடி உங்க உயிரை காப்பாற்றுறது போல நடித்தான் இவன். வேண்டுமென்றே தன் மேல் ஏற்படுத்திக் கொண்ட காயங்கள் இவன் செயல்களை எல்லாம் நம்ப வைத்து விட்டது. இப்ப புரிஞ்சுதா ஷாஹன்ஷா? இவ யாரும்? நீ சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? பாக்தாத் நகரத்து இளவரசியை பெண் கேட்டு இவன் தாயாரிடம் கொடுத்து அனுப்பினானே, அது என்ன தெரியுமா? விலை மதிக்க முடியாத ரத்தினங்களும் வைரங்களும். இவைகள் எல்லாம் மகாராஜாக்களிடமோ அல்லது கொள்ளைக்காரரிடமோ தான் இருக்க முடியும். இவன் மகாராஜா இல்லை. பிறகு இவன் யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அலாவுதீன், இதற்கெல்லாம் என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ் மேல ஆணையா, நான் எந்த தவறு செய்யல. இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? ஷாயின்ஷா, அலாவுதீன் மீது தங்களுக்கு அனுதாபம் உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அளிக்க போகும் தண்டனைக்கு அது தடையாக இருக்கக்கூடாது. பாக்தாத் நகர நீதிக்கும் நேர்மைக்கும் களங்கம் உண்டாகிவிட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். அலாவுதீனுக்கு தண்டனை அளிக்க என்னால் முடியவில்லை. அந்த பொறுப்பை மவலினிடமே ஒப்படைக்கிறேன். அல்லாஹ், அலாவுதீன் கையை அவிழ்த்து விடுங்கள். எல்லா உண்மையிலும் தெரிந்த அல்லாவின் சாட்சியாக சொல்லுகிறேன், அலாவுதீன் நிரபராது. அவனை விடுதலை செய்கிறேன்.
அல்லாவின் ஆசி உனக்கு என்றைக்கும் இருக்கும். போய் வா. ஆரம்பனா என்ன அது? யாரையுமே காணோம். ஆலம்பனா சந்துல பொந்துல இண்டுல இடுக்கல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் குப்புன்னு வாங்கும். ஆலம்பனா சும்மா ஒளிஞ்சு விளையாடலாம்னு நினைச்சேன். சரி, இப்ப நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் கண்டுபிடிக்கிறேன். அமீர், நான் தோத்துட்டேன், நீ வெளியே வா. என் நாக்கு, என் மூக்கு, என் ராஜா. சரி அமீர், விளையாடினது போதும். நீ ஒண்ணு செய். நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதை உன்னால கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஆலம்பனா, அப்படி என்ன அதிசயமான பொருளை கேட்க போறீங்க சொல்லுங்க. இரு வரேன். உலகத்துல இதுவரைக்கும் யாருமே அணியாத ஒரு ஆடை வேணும். ஆலம்பனா, ஏ முடியாத? யாரும் அணியாததா? நான் தரேன். அமீர், அமீர், என்ன? எனக்கே வெக்கமா இருக்குது. தாங்க எடுத்தா, தைக்கு எடுத்தா, உடைக்கு எடுத்தா, என்ன ரொம்ப திமிரு. ஜப்பா அமீர், ஆலம்பனா, அமீர், இன்னமே என்ன பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா பேரிங்க விளக்க, நான் வர்றேன். ஒரு தையல்காரனின் மகனான அலாவுதீன் இளவரசியை திருமணம் செய்து கொள்வது என்பது இந்த நாட்டிற்கே அவமானம் இல்லையா? முடிவல்ல, இளவரசி ரோசினியின் விருப்பம். மன்னிக்க வேண்டும் ஷாஹின்ஷா, இது இளவரசியின் திருமண பிரச்சனை மட்டுமல்ல. இளவரசியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர் தானே நாளை பாக்தாத் சிம்மாசனத்தில் அமரப் போகிறவர். மீர் காசிம் சொல்வது நியாயம்தான். பாக்தாத் நகரத்தின் எதிர்காலமே இளவரசியின் திருமணத்தில் தான் அடங்கி இருக்கிறது. முகமது ஹுசேன், அலாவுதீன் சாதாரணமானவன் அல்ல, வீரமும் விவேகம் நிறைந்தவன். அப்படி என்றால் என்னுடன் பலப்பரீட்சை செய்து அல்லாவுதீன் தன் வீரத்தை நிரூபிக்கட்டும், பார்க்கலாம். என்ன மகனே, என்ன? அம்மா, அங்க படுத்திருந்தது பெண்ணு இல்ல. அன்னைக்கு என் சித்தப்பா வருஷத்துல வந்தான மந்திரவாதி அவன்தான். அவன் அற்புத விளக்கு எடுத்துட்டு போயிட்டாமா. அல்லாஹ், மீர் காசிம், என் ஆசை நிறைவேறிடுச்சு. இந்த அற்புத வழக்கு முன்னால்தான் எனக்கு கிடைச்சது. உனக்கு என்ன வேணும் கேளு, தரேன். இப்ப அலாவுதீனும் அமருதீனும் உயிருக்குயிரான நண்பர்களாயிட்டாங்க. அவங்க மீண்டும் விரோதியாகி ஒளிஞ்சிடணும். அதுக்கு பிறகு ரோஷின் இளவரசியின் நிக்காக் பண்ணிக்கிட்டு பாக்தாத்துக்கு ராஜாவாகணும். மீர் காசிம், உன்னை கமுருதினா மாத்திர எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இளவரசியை கடத்திக்கிட்டு வந்துடு. அப்புறம் நடக்கிறத பாரு. இளவரசி,
ஷாயின்சா, ஷாயின்சா, இளவரசிய சேனாதிபதி கமருதீன் திடீர்னு கடத்திட்டு போயிட்டாரு. என்ன? கமருதீன் கடத்திட்டு போயிட்டானா? ஆமா ஷாயின்சா. யாரங்க? ரோஷினி இளவரசியை சேனாதிபதி கமருதீன் கடத்திட்டு போயிட்டாரு. மகாராஜா இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். கமருதீன் கமருதீன், எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி தனிமையிலேயே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது? ஆமா, நாம சும்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன? சீ. என்ன அலாவுதீன்? கமருதீன், ரோஷினி எங்க? ரோஷினியா? ரோஷினியா நான் பார்க்கலையே. ஜமீலா நீ பாத்தியா? கமருதீன், நீ திருந்துட்டேன்னு நினைச்சேன். உன் குணத்தை காட்டிட்டியே. ரோஷினி எங்கன்னு நீ சொல்லலன்னா? அலாவுதீன், அலாவுதீன் உனக்கு என்ன ஆச்சு? ரோஷினியா நான் பார்க்கல. ஓ, நீ பார்க்கல? ரோஷினியை நீ கடத்திட்டு போனதை எல்லாரும் பார்த்திருக்காங்க, ஆனா நீ மட்டும் பார்க்கல.